ஏழு மூணு ஆகுமா ஆயிடுச்சு தேர்றேன் லேக் ஆயிடுச்சு யூடியூப் லேக் ஆயிடுச்சு பார்த்து முடிச்சிட்டீங்க ஒரு வழியா டீசரை. தலையை பார்க்க பார்க்க முடியுமா? சூப்பரா இருந்துச்சு. லைக் ஒரு ஒரு விஜயோட ட்ரைலர் எப்படி தளபதிக்கு வருமோ அந்த மாதிரி ஒரு வேற லெவல் கம்பேக் கொடுத்திருந்தாரு. ஸோ விடாமுயற்சி படம் பாத்தீங்களா? பார்க்கல. விடாமுயற்சி பார்க்கலையா? ஏன் பிடிக்கலையா? ஏன்னா எங்க சித்தப்பா நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. விஜய் ஃபேனா பார்த்தனா கண்டிப்பா பார்க்க மாட்டேன். பட் இப்போ வேற வழி இல்லை. இனிமேல் விஜய் அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. ஸோ அதனால இனிமேல் நான் அஜித்தோடைய ஃபேனாக தான் மாறுவோம் எல்லாருமே ஆக்சுவலாக அது. ஸோ பார்க்கும்போது எல்லாமே ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. நிறைய மூவிஸ்ல இருந்து காப்பி அடிச்ச மாதிரி. குட் பேட் அக்லி டீசர் பாத்தீங்களா? பார்த்தோம். எப்படி இருந்தது? மாசா இருந்துச்சுனா கண்டிப்பா போவீங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோனா. ஓகே. சோ நின்னு பேச மாட்டேன். ஓடிடுவேன் நானு. விட்டா ஓடிடுவேன். ஓடிடுவீங்க. சோ நீங்க யார் ஃபேன்? நானா ஜெயம் ரவினா. ஜெயம் ரவி இல்ல ரவி மோகன். அவங்க அப்பா ஃபேனா? இல்ல நான் அவர் பேரை மாத்த சொல்லிட்டாருனா. ஓகே ஓகே. எனக்கு ரொம்ப வருத்தம். ஓகே சரி ஓகே. நீங்க அஜித் படத்தோட டீசருக்கு அவுட் ஆஃப் 10 எவ்வளவு கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 10 ஆ? ஏழு மூணு ஆகுமா ஆயிடுச்சு தேர்றேன் லேக் ஆயிடுச்சு யூடியூப் லேக் ஆயிடுச்சு பார்த்து முடிச்சிட்டீங்க ஒரு வழியா டீசரை. தலையை பார்க்க பார்க்க முடியுமா? இந்த பூன் நடிச்சிருந்தேன் டஸ்ட் ஆயிடுச்சு தலை மட்டும் தான். ஆனா அஜித் ஃபேன். தலை ஃபேன். ஓகே. சோ நேத்து குட் பேட் அக்லி டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு, பாத்தீங்களா? எப்படி இருக்கு டீசர்? பயங்கரமா இருக்கு. தலையோட ஃபேன் பேக் சொல்லுவாங்கல்ல, அது அவர்தான். நான் கூட அவள் ஃபேன் சொல்ல முடியாது. டைரக்டர் இருக்காரு பாருங்க, அவர்தான் ஃபேன். டைரக்டர் எந்த இடத்துல உங்களை இந்த டீசர்ல பயங்கரமா காட்டினாரு? அதேதான். நல்லதான். கம்பேக் கொடுக்கும்போது சூப்பரா இருந்துச்சு. ஒரு பவுன்ஸ் குத்துறேன் பின்னாடி அந்த டார்க்ல இருந்து ஏகே மட்டும் தூக்கி காட்டாது தனியா. அங்கதான் பிடிச்ச பாயிண்ட். அது ஏகே எங்க காட்டலாம் பேரை. இந்த துணியில பாத்தீங்கன்னா அந்த பேங்க்ல காட்டுப்பாங்க. பேங்க்ல ஏகே அந்த பேங்க்ல இருக்கிறது ஏகேன்னு போட்டிருப்பாங்க. அது மாதிரி தனியா டார்க்னு போட்டு டார்க்ல ஏகேன்னு காட்டிருக்காரு. சோ குட் பேட் அக்லி எப்படி இருந்துச்சு? நைஸா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே. சோ அஜித் சாரோட கெட்டப்ல உங்களுக்கு எந்த ரெஃபரன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு அஜித் சார்னாலே பிடிக்கும். அஜித் சார்னாலே பிடிக்கும். சோ அதுல நிறைய கெட்டப்ல வந்திருந்தாரு. நிறைய ரெஃபரன்ஸ் பில்லா மங்காத்தா அப்படின்னு நிறைய பழைய படத்துல மங்காத்தாவோட இது. ஓகே. சோ அதுவும் இல்லாம படத்துல ஜிவியோட மியூசிக் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சோ குட் பேட் அக்லியோட டீசர் பாத்தீங்களா? செம்மையா இருந்துச்சு. சோ அஜித் சார் அதுல எப்படி இருந்தாரு? ஐயோ சூப்பரா இருந்தாரு. 2000ஸ்ல வெறித்தனம் சூப்பரா இருந்துச்சு. சோ படத்துல நிறைய கெட்டப்ல வந்தாருல, பழைய படத்துல வர மாதிரி. அதுல எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? பில்லா கெட்டப் தானா? சோ எல்லாருக்குமே அந்த பில்லா கெட்டப் ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. சோ அஜித் சாரோட அந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே. சோ அவுட் ஆஃப் மூவிக்காக வெயிட்டிங். சோ விடாமுயற்சி பாத்தீங்களா? அது பார்க்கல. எதனால பார்க்கல? டைம் இல்ல. சோ இந்த படத்தை நீங்க எப்ப பாப்பீங்க சிஸ்டர்? மூவி ரிலீஸ் ஆன உடனே பார்க்கறேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே போயிடலாம். போவேன். சோ நீங்க யாரோட ஃபேன்? விஜய் சார் ஃபேன். விஜய் சார் ஃபேன். சோ விஜய் சாரோட பிடிக்கும் எனக்கு. அஜித் சாரும் பிடிக்கும். ஸோ விஜய் சாரோட ஒரு ரெஃபரன்ஸ் இந்த படத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா படத்தோட டீம் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அதுக்காகவே நீங்க போவீங்களா இல்ல அஜித் சாருக்காக போவீங்களா? அஜித் சாருக்காக போறேன். ஓகே. ஸோ அதுல நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அதுல அஜித் ரெஃபரன்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க. இருந்தாலுமே விஜய் சாரோட ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்க? ஆக்சுவலா நான் விஜய் சாரோட ஃபேன் தான் நான். ஓகே. ஸோ ஒரு விஜய் சார் ஃபேனா நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? குட் பேட் அக்லி டீசர். பேட் அக்லி டீசர் விடாமுயற்சி டீசரோட இது நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ விஜய் சார் இதுக்கப்புறம் படத்தில் நடிக்க போறது இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நீங்க அஜித் சாரை எப்படி பார்க்க போறீங்க? ஸோ அவர் ஒரு போட்டியாளராக பயங்கரமான ஒரு போட்டியாளராக இருந்தாரு. இதுக்கப்புறம் விஜய் சார் ஒரு வேலை போயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அஜித் சார் படத்தை நீங்க எப்படி பார்ப்பீங்க? அஜித் சார் நடிச்சாருன்னா கண்டிப்பா பார்ப்போம். பார்க்கவே ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. எப்படி இருக்கும் அந்த படம்ங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிட்டே இருக்கு. அவ்வளோ. ஸோ படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு எந்த ரெஃபரன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு ஓவராலா அந்த கொண்டு போற அந்த விதமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குட் பேட் அக்லி விடாமுயற்சியோட கம்பேர் பண்ணா இது சூப்பரா இருக்க மாதிரி தோணுது. படம் வந்தாதான் தெரியும். ஸோ படத்துல எதுவும் முடிவு பண்ணிடக்கூடாது. படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. எந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு அந்த பழைய பில்லா ரெஃபரன்ஸ் வச்சாங்க, அந்த இது சூப்பரா இருந்தது. பழைய பில்லா ரெஃபரன்ஸ். ஓகே. பில்லா படிச்சிருக்கடா. ஓகே. படத்துல விஜய் சாரோட ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அது எனக்கு தெரியல. குட் அக்லி நல்லா தான் இருக்கும். தலை ஃபேன் பேசுறா. தியேட்டர் பிளாஸ்ட். நானும் தலை ஃபேன் தான். சீரியஸா
ப்ரீவியஸ் படத்துக்கு வந்து நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லி அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் கொடுத்தவங்க தான் bro. ரிவெஞ்ச் கொடுத்த மாதிரி இருக்கு. ஸோ இதுல விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க அதை எப்படி பாப்பீங்க? அது எப்படி? இல்ல bro, director கிட்ட தான் கேட்கணும், நான் கிடையாது bro. அது கண்டிப்பா இருக்குன்னு படக்குழுவினர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸை நீங்க எப்படி கொண்டாடுவீங்க? பார்த்தா தான் bro தெரியும். அது வந்ததுக்கப்புறம் அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஓகே, நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது படத்தை எப்படி? கண்டிப்பா நான் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நானும் வைஃப் ஃபர்ஸ்ட் டே போகணும்னு ஒரு ஐடியால இருந்தது. ஹஸ்பண்ட் அண்ட் இந்த ஒய்ஃபா தலை வாட்டி- ஃபேனா? ஆமா, ஆமா, 2 பேருமே தலை ஃபேன் தான். இந்த வாட்டி கண்டிப்பா போய் ஆகணும்னு. ஸோ படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க. எந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? பில்லா கேரக்டர் வில்லா கேரக்டர் பயங்கரமா இருந்துச்சு. நாள் கழிச்சு அவர் அப்படி பார்க்க நல்லா இருந்துச்சு. So, நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. லைக் ஒரு ஒரு விஜயோட ட்ரைலர் எப்படி தளபதிக்கு வருமோ அந்த மாதிரி ஒரு வேற லெவல் கம்பேக் கொடுத்திருந்தாரு ஏகே. அப்படியே வில்லால பார்த்திருந்த அதே அதே ஏகே. டிஏஜிங்லாம் என்னங்க, அப்படியே அந்த மனுஷன் அப்படியே இருக்காருங்க. நல்லா தெரியுது தளபதி ஃபேனா. நல்லாவே தெரியுது. ஸோ விஜய் சாரோட ஒரு ரெஃபரன்ஸும் இந்த படத்துல வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படிங்களா, எனக்கு அது தெரியல. படக்குழுவினர் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. மேபி அந்த டீசர் ரிவீல் பண்ணல. படத்துல கண்டிப்பா இருக்கும். ஓகே, எக்ஸைட்மெண்ட்டா தான் இருக்கு. பட் ஆனா ஏகேவே இப்படி வந்து பாக்குறது ரொம்ப வந்து இது வியப்பா இருக்கு. இந்த வயசுலயும் மனுஷன் வந்து எந்த ஒரு டிஏஜிங்கும் இல்லாமல பார்க்கவே பக்காவா ரொம்ப சூப்பரா இருக்காரு. கண்டிப்பா இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க யார் ஃபேன் ப்ரோ? நான் விஜய் ஃபேன். ஓ, விஜய் ஃபேனா? ஓகே, சூப்பர். குட் பேட் அக்லி டீசர் பாத்தீங்களா? பார்த்தேன். ஓகே, ஒரு விஜய் ஃபேனா அந்த டீசர் எப்படி இருந்துச்சு ப்ரோ உங்களுக்கு? விஜய் ஃபேனா பார்த்தேன்னா கண்டிப்பா பார்க்க மாட்டேன். பட் இப்போ வேற வழி இல்லை. இனிமேல் விஜய் வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. ஸோ அதனால இனிமேல் நான் அஜித்தோடைய ஃபேனாக தான் மாறுவோம் எல்லாருமே ஆக்சுவலாக அது. ஸோ பார்க்கும்போது எல்லாமே ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. நிறைய மூவிஸ்ல இருந்து காப்பி அடிச்ச மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா மங்காத்தா, ஸோ அந்த மாதிரி மூவிஸ்ல இருந்து காப்பி அடிச்ச மாதிரி இருக்கு. பட் ஓகே, காப்பி அடிச்ச மாதிரி இருக்கா இல்ல ஒரு ரெஃபரன்ஸ் காட்டியிருக்காங்களா படத்துல? அதுல இருந்து எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலுமே அவரையே தான் நிறைய காமிச்சிருக்காங்க. ஸோ குட் பேட் அக்லி டீசர் ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா? எப்படி இருந்தது டீசர்? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கலையோட கம்பேக்கா எடுத்துக்கிறீங்க இந்த படத்தை. விடாமுயற்சி பாத்தீங்களா? விடாமுயற்சியோட டபுள் மடங்கு நல்லா டபுள் மடங்கு இருக்கு. நீங்க யார் ஃபேன்? தலை ஃபேன். ஸோ விடாமுயற்சி பார்த்துட்டு குட் பேட் அக்லியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ப்ரோ. தலை ஃபேன் வந்து இது வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஸோ படத்துல நிறைய கெட்டப்ல அஜித் வராரு. ஸோ உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? வில்லா கெட்டப்ல வில்லா கெட்டப்ல எப்படி இருந்தாரு பாக்க? ஆனா அஜித் எப்படி நேத்து குட் பேட் அக்லியோட டீசர் ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா? பார்த்தோம். எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. ஸோ படத்துல அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. பழைய படத்தோட கெட்டப்ஸ்லாம் நிறைய வந்து எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எங்க ஒரு கெட்டப்ல காட்டியிருக்காங்க, அதுலதான் சூப்பரா இருக்காரு பாக்குறேன். ஸோ படத்துல அட்டகாசம், மங்காத்தா, பில்லான்னு நிறைய கெட்டப் வந்துருந்துச்சு. ஸோ அதுல உங்களை கரெக்டா ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ண கெட்டப் இது? பில்லா பில்லா கெட்டப். ஓகே, அதோட ஜிவியோட மியூசிக் எப்படி வந்திருக்கு? மியூசிக் வழக்கம் போல இல்லாம இந்த படத்துக்கு இன்னும் சூப்பரா போட்டிருக்காரு. ஸோ இவ்வளோ நாள் வந்து அஜித்தோட மியூசிக்கும் சரி, அஜித்துக்கு அனிருத் போட்ட மியூசிக்கும் சரி, இப்போ ஜிவி புதுசாக ஒரு 18 வருஷம் அப்புறம் இணைஞ்சிருக்காரு. ஸோ அனிருத்தே இருந்திருக்கலாமா இல்லை ஜிவி வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காரு? அனிருத்தே இருந்திருக்கலாம் தான் தோணுது. ஏன்னா இப்போ அனிருத் தான் வந்து பெரிய பீக்ல இருக்காரு. ஆனா ஜிவியும் நல்லா தான் போடுவாரு, எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ யார் நல்லா போட்டிருப்பாங்கன்னு படத்துல பார்த்தாரு. ஸோ ஜிவியோட மியூசிக் எப்படி வந்திருக்கு? மாசாஜ் படத்துல விஜயோட ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு, விஜய் சார் ரெஃபரன்ஸ் கண்டிப்பா படத்துல இருக்குன்னு படக்குழுவினர் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனா டீசர்ல அதை காமிக்கல. ஸோ ஒரு உங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும்? பிடிக்கும். ஸோ இது இப்போ அஜித்தோட படத்தை, ஸோ அஜித் சார் படம் April 10 ரிலீஸ் ஆகுது. ஸோ எவ்வளோ வெயிட்டிங்ல இருக்கு? வெறித்தனமான வெயிட்டிங்ல இருக்கும். ஸோ இந்த கெட்டப் பார்த்தா இல்ல மொத்த டீசரை வச்சேவா? மொத்த டீசர் வச்சு படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் இருந்துச்சு ப்ரோ. எந்த ரெஃபரன்ஸ் உங்களை பயங்கரமா பார்க்க? இல்லதான் எல்லாருக்குமே ஃபேவரட் ஃபர்ஸ்ட் இல்லதான். வில்லா அந்த என்ட்ரி ஆகும்போது தெரியுது வில்லால தான் ஒரு தலையா வந்துட்டு. இது இந்த டீசர் நேற்று வந்து 20 செகண்ட் இருந்துச்சு நினைக்கிறேன். முன்னாடி தலை பேர் டீல் காட்டுது 20 செகண்ட். அந்த மூஞ்சி பிள்ளை இருந்துச்சு. ஆனா நேற்று டீசர்ல வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அதாவது அந்த மூஞ்சி காட்டுறதுக்கு எல்லாமே அதாவது ஒரு படம் இன்ட்ரோ குத்துக்கிறானுங்க. அந்த லாஸ்ட் ஃபர்ஸ்ட் காட்டினாங்கல்ல, அது சுனிலும் அவங்க பேசிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தரும் தலையும் பேசிட்டு இருப்பாங்க 2 பேரும். அந்த கோட்டை வந்து தான் பார்த்தோம். ஆனா அந்த கோட்டில் காட்டுவோம் தலை இன்னும் எங்க இருக்காது இல்ல, இன்னும் எங்க இருக்கு காட்டல. அந்த கண்ணாடி கூட போட்டு வேற மாதிரி தலை. படத்துல மியூசிக் எப்படி வந்திருக்கு ப்ரோ? ஜிவி ஃபேன் பை தானே, ஜிவி ஃபேன் பை தானே தலைக்கு அவருக்கு தெருக்க விட்டுருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஓவான் முக்கியம் மனசுல அப்படியே வர மாதிரி இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. ஸோ படத்துல நிறைய அஜித் சாரோட பழைய கெட்டப்ஸ்லாம் இருந்துச்சு தெரியுமா, நீங்க பாத்தீங்களா? அதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியல, எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்க யார் ஃபேன்? நான் வந்துட்டு ஆக்சுவலி அஜித் ஃபேன் கிடையாது, நான் வந்து விஜய் ஃபேன் தான் ஸ்டில். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அஜித் வந்து அப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ படத்துல விஜய் சாரோட ஒரு ரெஃபரன்ஸும் இருக்குன்னு படக்குழுவினர் சொல்லியிருந்தாங்க. அந்த விஜய் சார் ரெஃபரன்ஸ் வரும்போது நீங்க எப்படி பாக்குறீங்க?
இன்னும் வந்து எக்ஸைட்டடா இருக்கு. ஏன்னா தலையும் தளபதியும் சேர்ந்து எதுனா ஒன்று வந்துட்டு கடைசியா ஏன்னா போகும்போது எதுனா கொடுத்தா நல்லா இருக்கும்னு தான் தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்தா பயங்கர ஹாப்பியா தான் இருக்கும். ஸோ ஆஸ் ஏ விஜய் ஃபேனா இந்த படத்தை எப்போ போய் நீங்க பார்க்க போறீங்க? இல்ல கண்டிப்பா விஜய் ஃபேனா இருந்தாலுமே ஏன்னா இவங்களாம் தளபதிலாம் வந்துட்டு நியூ மூவி வந்தா உடனே போய் பார்க்கறது தான். ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டேவே பார்த்துருவேன். ஸோ டீசர்ல நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க. உங்களுக்கு எந்த ரெஃபரன்ஸ் பிடிச்சிருந்துச்சு? யா அந்த லோகோ வர்றது ரொம்ப குத்தி குத்தி அந்த லோகோ இது ரொம்ப சூப்பரா அஜித் சார் முன்னாடி நடிச்ச படத்துல இருந்து நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் எக்ஸாம்பிளா இருக்கட்டும், பில்லாவா இருக்கட்டும், இல்லாத அப்படியே மங்காத்தாவா இருக்கட்டும், அட்டகாசமா இருக்கட்டும், நிறைய கெட்டப் வச்சிருந்தாங்க. உங்களுக்கு எந்த கெட்டப் பிடிச்சிருந்துச்சு? பில்லா. பில்லா தான் ரொம்ப ஒரிஜினாலிட்டியா இருந்துச்சு. ஆமா. ஓகே. ஸோ அடுத்ததா ஏதோ மியூசிக் எப்படி வந்திருக்கு? ஜிபியோட மியூசிக் எப்படி வந்திருக்கு? ஸோ படத்துல ஜிபியோட பிஜிஎம் பாத்தீங்களா? அஜித் சாருக்கு எப்படி போட்டிருந்தாரு அந்த பிஜிஎம்? சூப்பரா போட்டிருந்தாரு. ஸோ அனிருத்தோட பிஜிஎம் அதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி படத்துல அனிருத்துக்கு பிஜிஎம் போட்டிருக்காங்க. அஜித் சாருக்கு அனிருத் பிஜிஎம் போட்டிருக்காங்கல்ல. ஸோ அனிருத்தோட பிஜிஎம் பிடிச்சிருந்துச்சா இல்ல ஜிவியோட பிஜிஎம் பிடிச்சிருக்கா? அனிருத் அங்கிளோடது. அனிருத் அங்கிளோட தான் பிடிச்சிருக்கா. ஜிவி அப்ப நல்லா போடலையா? இல்லையா? ஸோ படத்துல டீசர்ல வேற என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? அஜித் அங்கிள் வந்து பேசினது இன்னொன்று அவர் நடிச்சது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்க யார் ஃபேன்? அஜித். அஜித் ஃபேன் தானா? ஓகே. ஸோ விடாமுயற்சி படம் பாத்தீங்களா? பார்க்கல. விடாமுயற்சி பார்க்கலையா? ஏன் பிடிக்கலையா? ஏன்னா எங்க சித்தப்பா நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. அதனால பார்க்கலையா? சித்தப்பா எங்க இருக்காங்க? நான் மியூசிக் பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல. ஆனா நல்லா இருந்துச்சு. ஒரு ஏகேவோட ஃபர்ஸ்ட் ஒரு டீசர் ட்ரைலருக்கு இவ்வளோ ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்டா இருந்துச்சு. ஒரு ஏகே இது லைக் இந்த மாதிரி கொடுத்தது இல்லை. ஓகே. அனிருத் மியூசிக் பண்ணதுக்கும் ஜிவி மியூசிக் பண்ணதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அனிருத்தே பண்ணிருக்கலாமா இல்ல ஜிவி பண்ணது ரொம்ப பெட்டராவே இருந்ததா? ஜிவிக்கும் இது ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்லெட்ஸி பார்க்கலாம். அனிருத் அளவுக்கு அந்த ஒரு ஐப் கொடுத்தாரான்னு கேட்டா எனக்கு தெரியல. பட் கம்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். ஓகே. அதுல உங்களுக்கு எந்த ரெஃபரன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ? மங்காத்தா. விஜய் சார் இதுக்கப்புறம் ஒரு பாத்துல போயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க அஜித் சார் படத்தை தான் கொண்டாடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு யார் யார் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்? தனுஷ் அவரது பிடிக்கும். ஸோ தனுஷோட இப்போ அடுத்த வரப்போற மூவி இட்லி கடையா இருக்கட்டும், அடுத்தடுத்த படங்கள்லாம் அவரோட ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் ரொம்ப வெயிட் பண்றீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பெருசா மூவி எதுவும் பார்க்க மாட்டேன். நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பீரியன்ஸ் நான். ஓகே. படம் வந்து தரமா இருக்குண்ணே, மெரசலா இருக்கு. அதாவது உடம்பு சிலுக்குதுண்ணே. மங்காத்தாவையும் இன்னொரு படத்தையும் சேர்த்து பார்த்தது மாதிரி அப்படி அஜித்தோட த்ரில்லிங்கா இருக்குண்ணே. இது வேற லெவல்ல இருக்குண்ணே படம். படத்துல நிறைய கெட்டப்ல அஜித் வந்தாரு. எந்த கெட்டப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? யங் கெட்டப் தானே. யங் கெட்டப். ஆமா, 2 கெட்டப் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒன்று அந்த தாடி வச்சது, இன்னொன்று யூத் இளைஞர் மாதிரி ஒரு கெட்டப் வந்தார். ரெண்டுமே எனக்கு செம்மையா பிடிச்சிருந்தேன். அவரோட எது பண்ணாலுமே அது ரொம்ப சூப்பரா இருக்கும்ண்ணே. நீங்க யார் ஃபேன்? நான் வந்து சிம்பு ஃபேன். சிம்பு ஃபேன். ஓகே. ஸோ அதுக்கு இதுல வந்து படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க. அதுல விஜய் சாரோட ஒரு ரெஃபரன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது வேற டைலாக் தானே. அதுல ஒரு டைலாக் சொல்றாருண்ணே அஜித். என்ன டைலாக் சொன்னாரு? அந்த டைலாக் எனக்கு ஞாபகம் இல்லை. அது வேற மாதிரி அவர் ஏதோ சொல்ல வர கான்செப்டை, அதாவது அரசியலுக்கு வராம இந்த படமே அவர் அரசியலா காமிக்கிற மாதிரி ஒரு டைலாக்கா நான் பாக்குறேன். ஸோ படத்துல விஜயோட கெட்டப், அதாவது விஜய் சாரோட ஒரு ரெஃபரன்ஸும் இங்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தெரியலையா? படக்குழுவினர் கண்டிப்பா சொல்லியிருக்காங்க விஜய் சாரோட ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு, விஜய் வச்சு ஒரு கண்டென்ட் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது படத்துல நீங்க ரிலீஸ் அப்ப நீங்க எப்படி கொண்டாடுவீங்க ஒரு அஜித் ஃபேனா? ப்ரோ செலிப்ரேஷனா ப்ரோ, எல்லா தலை ஃபேனுக்கும் செலிப்ரேஷனா கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஜிபியோட மியூசிக் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பிஜிஎம் எப்படி இருந்துச்சு? நல்லா. ஸோ ஒரு தலை ஃபேனா நீங்க அனிருத் மியூசிக்கை ரொம்ப தலையை பயங்கரமா பாத்தீங்களா? இப்போ ஜிவியோட மியூசிக் பாத்தீங்கல்ல, ரெண்டுத்துல எது உங்களுக்கு பெட்டரா தெரியுது? அனிதான். அனிதான். ஜிவி ஆனா இந்த மியூசிக் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ப்ரோ, ஜிவி நல்லா தான் பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ படத்துக்கு டீசருக்கு நீங்க 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க ப்ரோ? 10 டீசருக்கா ப்ரோ? 10 அவுட் ஆஃப் 10. 10 அவுட் ஆஃப் 10. ஸோ அனிருத் பண்ணியிருந்தா இது இன்னும் பெட்டரா இருந்திருக்குமா இல்ல ஜிவி பண்ணதே ஓகே தான்? அனிருத் பண்ணிதான் நல்லா தான் இருக்கு. அனிருத் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். ஜிவி பெட்டரா பண்ணலையா? அப்படிலாம் நான் சொல்லலை. நீங்க வேற ஓகே. ஸோ அதுவும் இல்லாம படத்துல விஜய் சாரோட ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஆஸ் அஜித் ஃபேனா நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்காக தளபதி பிடிக்காதுன்னா இல்ல, பிடிக்கும். தளபதியும் பிடிக்கும், ஆனா தலை ஃபேன். படத்துல த்ரிஷா மத்த நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆனா டீசர்ல எதையுமே காட்டல. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தெரியல. ஆனா டீசர் பாத்தீங்கல்ல கன்ஃபார்மா? வாங்கல, கொஞ்சம் முன்னாடி வாங்க. அந்த கடைக்குள்ள போனா திட்டுவாங்க, எங்களை தான் திட்டுவாங்க. ஓகே. ஸோ அடுத்து படத்தோட டீசருக்கு நீங்க அவுட் ஆஃப் 10 எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு 10 தான். படத்துல விஜய் சாரோட ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி படக்குழுவினர் சொல்லியிருந்தாங்க. நானும் கேள்விப்பட்டேன், ஆனா அது உண்மைன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் இப்போ அவர் அரசியல் போயிட்டார். ஆனால் அதை
சேர்க்கறது இது இல்ல. இன்னொரு படத்துக்காக வெயிட் பண்ணிருக்கோம். நம்ம தலை பண்ணா தான் விஜய்க்கு ஒரு ஆதரவு கொடுப்போம் நம்ம. கண்டிப்பா டிவிக்கு ஓட் பண்ணுங்கப்பா. பயங்கரமான தலை பண்ண. பதில் தான். பயங்கரமான தலை ஃபேனா இருக்கீங்க. இருந்தாலும் தளபதிக்கு ஒரு நம்ம தளபதி தானே அவரு. தலை பண்ணாலும் உள்ளுக்குள்ள தளபதி. அவங்க 2 பேரும் பிரின்ஸ்ல நம்ம தான் வச்சுக்கிறோம் தளபதின்னு. இப்ப அவரும் விலகிட்டார் பாலிடிக்ஸ் போறேன் நான் அப்படின்னு. அவ்வளவு இனிமே தலை மட்டும் தான். தலை மட்டும் தலை சூப்பர் ஸ்டார் யாருமே கிடையாது. தலை மட்டும் தான் இனிமே. தலை ஏகே சாரி தலை இல்ல ஏகே. ஏகே. ஸோ விஜய் சார் ஒரு வே தாண்டி இன்னொரு இடத்துக்கு போயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க அஜித் சார் படத்தை கொண்டாடுவீங்களா? எப்படி கொண்டாடுவீங்க? யார் படத்தை கொண்டாடுவீங்க முக்கியமா? வந்து என்னதான் வந்துட்டு விஜய் சார் போனாலுமே ஸ்டில் அவரோட மூவிஸும் எனக்கு பிடிக்கும் தான். இருந்தாலும் வந்து கண்டிப்பா அஜித்தோடதை என்கரேஜ் பண்றேன். ஓகே மேம். அண்ட் ஜிவியோட மியூசிக் அண்ட் as well as ஆதிக்கோட அந்த டைரக்ஷன் எப்படி வந்திருக்கு? ஆக்சுவலி இப்போ அப்கமிங் மூவிஸ் ஜிவியோடது பார்க்கும்போது அந்த சாங்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிஜிஎம் எப்படி இருந்தது ஜிவியோடது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அனிருத் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமா இந்த படத்தை, இல்லை ஜிவி போட்டிருக்கதே பெட்டரா இருக்கா? மோஸ்டா இப்போ ரிப்பீட்டடா அனிருத்துக்கு நிறைய சான்ஸ் இருந்துச்சு. ஸோ மேபி ஜிவி நல்லா பண்ணிருப்பாங்க. ஸோ ஓவரால் டீசரை பார்க்கும்போது டீசருக்கு உங்களோட 10 அவுட் ஆஃப் 10 ரேட்டிங்ல எவ்வளவு கொடுப்பீங்க? 8 கொடுப்பேன். கோயம்புத்தூர்ல இருந்து ஃபோன் பண்ணிட்டாங்களா நல்லா இல்லைன்னு? இல்ல நாங்க போனேன். ஆ. வேணான்ட்டாங்களா? ஸோ குட் பேட் அக்லிக்கு எப்படி வெயிட் பண்றீங்க? ஆர்வமா வெயிட் பண்றோம். டீசர் பாத்தீங்கல்ல, அப்போ விடாமுயற்சியோட நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியுது. ஸோ ஏப்ரல் 10 படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா எப்போ போவீங்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் டேல போயிருவேன். இல்ல வேணாம் அந்த 4 நாளுக்கு அப்புறமா போவேன். 4 நாளுக்கு அப்புறம் படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு போக போறீங்களா, இல்ல கூட்டமா இருக்குன்றதுனால போலையா? எப்படி இருந்துச்சுன்னு நான் போவேன். எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு போவீங்க. பயங்கர மெச்சூர் ஃபேனா இருக்காரு இப்போ. ஓகே. ஸோ படத்துல அஜித் சாரோட டைலாக், டீசர்ல அஜித் சாரோட டைலாக் பாத்தீங்கல்ல, அதுல எந்த டைலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? வி மிஸ்ட் யூ ஆல் அந்த டயலாக். ஸோ ஓவரால் ட்ரெய்லருக்கு அவுட் ஆஃப் 10 நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. யாருமே நீங்களும் பண்ணியிருக்க மாட்டீங்கல்ல. கண்டிப்பா இது ஒரு ரொம்ப ஒரு எல்லாருக்குமே ஒரு வேற லெவல் ட்ரீட்டா இருக்கு. ஸோ படமும் அப்படி இருக்கும். எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் இதுவாக ஓகே. விஜய் ஃபேனா நீங்க இந்த படத்தை எப்போ பாப்பீங்க? எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஷோ தான் பிளான் பண்ணிருக்கோம். கண்டிப்பா பிளான் பண்ணியிருக்கீங்க. ஸோ விஜய் சார் இன்னும் அது அடுத்த இன்னொரு வே பார்த்த நோக்கி போயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் யாரோட படத்தை நீங்க கொண்டாடுவீங்க? எல்லாருமே ஆப்வியஸ்லி எல்லாருமே வெல்கமிங் தான். யார் டேலண்டா இருக்கோ எல்லாருமே கொண்டாடுவோம். பட டீசருக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 10? 10க்கு 20 கொடுப்பேன் நானு. 10க்கு 20 கொடுப்பேன் நான். ஆனா ஜிவியோட மியூசிக் வந்து இருந்திருக்கலாமா, இல்ல சாரி அனிருத்தோட மியூசிக் இருந்திருக்கலாமா, இல்ல ஜிவி வந்து புதுசா பண்ணிருக்காங்க? பிஜிஎம் போட்டுருப்பாரு. நான் தரமான பிஜிஎம் போட்டிருப்பாரு. ஆனா ஜிவி வந்து தரமான மியூசிக் போட்டிருப்பாரு. பிஜிஎம் வேற மியூசிக் வேற. அந்த பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி போட்டு வந்து அனிருத் தப்பி பிஜிஎம்னால அனிருத் தான். அந்த விக்ரம்ல இருந்து எல்லாமே. ஆனா மியூசிக்ல இருந்து அந்த ஈவன் சங்கனா இருக்கும். 6-7-8 சங்கனா இருக்கும். அதெல்லாம் தரமா போட்டிருப்பாரு. படத்துல டீசர்ல யாரையுமே காட்டலையே ப்ரோ. அஜித்தை மட்டுமே முழுசா வச்சு காட்டியிருக்காங்க. ஸோ தலை ஃபேன்ஸுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட். பட் மொத்தமா படக்குழுவினர்னு பார்த்தா அதுல கம்மியான ஆளுங்களை மட்டும் தான் ரொம்ப கம்மியா காட்டியிருக்காங்க. ஸோ இன்னும் காட்டியிருக்கலாமா, இல்ல இந்த டீசரே தலை ஃபேன்ஸ்க்கு ட்ரீட் தானா? காட்டிருக்கலாம். ஆனா தலை கடை தான் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. தலை மட்டும் கடந்து போதும் எங்களுக்கு. ஏன்னா நாங்க டீசர் பக்கம் யோசிச்சிருந்தோம். நம்ம தலையை ஒரு 2 சேர்ந்து கட்டுவானுங்க. ஃபுல்லா அந்த யாரை என்ட்ரோ கொடுத்து எல்லாமே கட்டணும் பண்ணுங்க அது பார்த்தேன். ஆனா அப்படி இல்ல. தலைமணி காட்டி நல்லா தெறிக்க விட்டுக்கிறாங்க. தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. ஸோ டிக்கெட் கடையில போறதுக்கு டீசர் பக்கத்துக்கு லாஸ்டா அஜித் சார் வந்து ஐ மிஸ் யூ ஆல் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இவ்வளோ நாளா நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அது உள்ள வந்து ஒரு இன்ட்ரு இருக்கும் அந்த படத்துல. அதாவது ஏதோ கண்ணு பாக்குற மாதிரி தான் பார்க்கறது ஃபியூச்சர். ஆனா அவர் சொல்றது எங்களுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவர் சொல்றது எங்களுக்கு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. இத்தனை 2 வருஷம் உங்களுக்கு கேப் விட்டேன் 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா ஸோ விடாமுயற்சி படம் பாத்தீங்களா? விடாமுயற்சி நல்லா இருந்துச்சு. ஓகே நல்லா இருந்துச்சு. அது வந்து என்னன்னா பாதி தற்போது எனக்கு புரியாது. அது இதான் கதைன்னு. அதாவது நீங்க அதை ரசிச்சு பார்க்கணும். அது படமே பார்க்கணும் ஆசைப்படுறேன். படம் இந்த படம் இந்த ஸ்டோரியா வேணும். எனக்கு முக்கியமான இந்த ஃபைட் சீன் அதுல தலையை மாசம் காட்டல. இன்னும் சொன்னா தலையை மாசம் காட்டல. நாங்க தான் மாசம் பார்க்க தலையை. அவனுக்கு மாசம் காட்டல. நாங்க தலையை மாசம் பார்க்குறோம். ஏன்னா அதுல நீ படம் பார்க்கணும். அது இன்புரியா தான். அதுக்கு வந்து பிரேக் டவுன் ஒரு படம் யூஸ் பண்ணியிருக்கு. அதோட இதுதான் இது. ஏன்னா கொஞ்சம் தமிழ் படல பசங்க சுவாரஸ்யமா சொல்லிட்டு நல்லா ஒரு 3 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. சூப்பரா நல்லா இருக்கு. ஸோ ஏப்ரல் 10 எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க? இன்னிலிருந்து கேலண்டர் குச்சி வச்சுருக்கேன். ஒவ்வொரு நாள் அடிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு 1 நாள் அடிச்சுட்டு இருக்கேன். இன்னும் 30 நாள் முடியுமா 30 முடியுமா முடிஞ்சோடனே வெயிட் பண்ணுது. ஓகே. குட் பேட் அக்லிக்கு டீமுக்கு ஏதாவது சொல்லணும்னா எங்க மூலியமா நீங்க ஏதாவது சொல்லணும்? டீசர் விட்டீங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம். ஏதாவது போட விடுறது முக்கியமான தான் விடுங்க. கன்ஃபார்மா ஏப்ரல் 10 முடிச்சிடலாம் கதையை. தலைனாலே தரமா தான். அன்று மென்று வாங்கி ஏகே வாழ்க. ஸோ குட் பேட் அக்லிக்கு வெயிட் பண்றீங்களா? வெயிட் பண்றோம். வெயிட் பண்றோம். படம் நல்லா இருக்கும். ஓகே. அஜித் அப்படியே அஜித்துக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிருக்கீங்க. கடவுளே அஜித்